ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் செய்யலாமா? எண்ணெய் சூடானதும் பட்டை, சீரகம், பிரியாணி இலை, கருப்பு ஏலக்காய், கொரகொரப்பா அரைச்ச 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இடிச்ச இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன். 3 தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேகட்டும். மீன்வைல் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம ஊற வச்ச முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பவுடர் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீராத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம். கிரேவி நல்லா வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சு வருது. இந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அடுத்தது ஒரு பேனில் பட்டர் போட்டு பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்சில் வந்துட்டு வெங்காயம், குடமிளகா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேர்ட் பேட்சில் வந்துட்டு சின்ன சின்னதாக நறுக்குன பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம கிரேவியில் சேர்த்திக்கலாம். கசூரி மேத்தி, கரம் மசாலா, கடைசியாக கொத்தமல்லி தழை, கிரேட் பண்ண பன்னீர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும்.